ஜோக் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட். ஜோக் என்றால் நகைச்சுவை, டிஸ்ரெஸ்பெக்ட் என்றால் அவமரியாதை. இப்போ நம்ம மனுஷங்களாம் வந்து நம்மளுக்கு வந்து பல இடங்கள்ல வந்து நம்ம இருப்போம். ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இல்ல ஆஃபீஸ் நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம். நம்மளுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க. ஸோ இப்படி பல வந்து உறவுகள் நம்ம நடுவில் வந்து இருக்கும். நம்ம அவங்க நடுவில் தான் இருக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து ஜோக்கா இருக்கட்டும், இல்லை கோபம், இன்பம், துன்பம், அதிக இமோஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோக் வந்து நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு ரோலை வந்து பிளே பண்ணுது. ஸோ நல்லா சிரித்து வாழ்ற மனுஷன் வந்து ரொம்ப நாள் வாழுவான், சந்தோஷமா இருப்பான் அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஸோ இந்த ஜோக்குன்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைப்ஸ் இருக்கு பாருங்க. தன்னைத்தானே இழிவுபடுத்தி சில ஜோக்ஸ் பண்ணிக்குவாங்க. அது வந்து மற்றவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ நான் ஒரு ஜோக் பண்றேன்னா அது என்ன வச்சே நான் பண்றேன். நான் இப்படி ஒரு இடத்துல இப்படி இருந்தேன், அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, நான் வலிக்கணும், இப்படி என்னென்னமோ சொல்லி வந்து ஜோக் பண்ணி சிரிக்க வைப்பாங்க. ஸோ அது ஒரு வகையா அது வந்து யாரையும் ஹார்ம் பண்ணாது. ஸோ இன்னொரு ஜோக் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க மத்தியில வந்து இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து இருக்கோம், இல்லை காலேஜ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம். நம்ம ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனை வச்சு வந்து நீங்க வந்து காமெடி பண்றீங்க. அவனை வந்து என்னென்னமோ சொல்லி வந்து ஒருத்தன் வந்து காமெடி பண்றான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மற்றவங்க சிரிக்கவும் செய்யறாங்க. அவனோட உடையா இருக்கலாம், இல்லை வந்து அவனோட நிறமா இருக்கலாம், ஹைட்டா இருக்கலாம், அவனோட உடம்பு வந்து குண்டா இருக்கலாம், இல்லை ஒல்லியா இருக்கலாம். அதை வச்சு வந்து ஜோக் பண்றது. அவனோட மூஞ்சி முகத்தை வச்சு ஜோக் பண்றது. அவன் மூஞ்சி இப்படி இருக்கு, பல்லு அப்படி இருக்கு, கண் அப்படி இருக்கு, முடி அப்படி இருக்கு, மொட்டை தலையன், அப்படி என்னென்னமோ சொல்லி ஸோ நம்மளோட தலையிலேருந்து காலை வரை வந்து என்னெல்லாம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சொல்லி சிரிக்க வைக்கிறது மற்றவங்களை. அது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட். ஸோ ஒருத்தனை வந்து இறக்கி தான் நீ வந்து ஜோக் பண்ணி சிரிக்க வைக்கிறேன் அப்படின்றது. அதனால வந்து 4 பேர் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளா வந்து காமிச்சிருக்கிறேன், என்னால வந்து இப்படிலாம் ஜோக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜோக் இது வந்து காலேஜ்லயா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ்ல வந்து ஒரு கலிகை இன்னொரு கலிகை வந்து பாத்தீங்கன்னா புள்ளி பண்றது. அப்படி அவனோட நடை உடை, அவனோட கலரு, அவனோட உடல் உறுப்பு, அதெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஜோக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயமே இல்லை. ஸோ ஹெல்தியான ஜோக் யாராவது பண்றாங்களா? யாருக்குமே மனசு வந்து காயப்படுத்தாம அது வந்து ஹெல்தியான ஜோக். ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு நடந்த விஷயத்தையோ சொல்லி ஜோக் பண்றதா இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்களா கிரியேட் பண்ணி அழகான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஜோக் பண்றதா இருக்கலாம். ஸ்டாண்டப் காமெடி. மற்றவங்களை காயப்படுத்தாம ஒரு ஜோக் பண்ணா அது வந்து நல்ல ஜோக். ஓகேவா? நல்ல நகைச்சுவைனா எடுத்துக்கலாம். ஸோ மற்றவங்களை இழிவுபடுத்தி தான் ஒரு ஜோக் பண்ணி சிரிக்க வைக்கணும், 4 பேர் முன்னாடி பெரிய ஆளா ஆகணும், தன்னைத்தானே காட்டிக்கணும், அப்படி ஒரு ஜோக் பண்றான். அது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ்ல கலீக்ஸா இருக்கலாம், இல்லை உங்க ரிலேஷன்ஸா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க உங்களை வந்து ஜோக் பண்ணி மற்றவங்களை சிரிக்க வச்சு அதுல ஒரு இன்பம் காண்றாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரமாவே இருங்க. ஈவன் தோ அவங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஸா இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஜோக் வந்து நம்ம பர்சனலா போயிடுச்சுன்னா அங்க வந்து ஒரு பிரிவினை ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான். ஸோ ஜோக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் அதுக்கு வந்து அதுக்கு நடுவில் ரொம்ப ஒரு இது இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஸோ யாரையாவது ஜோக் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல நகைச்சுவை நீங்க வந்து தேடுறீங்க அப்படின்னா ஜோக் நல்ல விஷயமா நீங்க வந்து ஜோக் பண்ணுங்க. யாரையும் வந்து இழிவுபடுத்தி அதுல ஒரு ஜோக் பண்ற மாதிரிலாம் வந்து வச்சுக்காதீங்க. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களோட வாழ்க்கையில் கூட அதிகம் கடந்து வந்திருப்பீங்க. இப்படிலாம் ஒரு ஜோக் பண்ணி பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஏன் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதான் பர்சனலா ஜோக் பண்ணுவாங்க. நம்மள உடை, நடை, முகம் எல்லாத்தையும் வச்சு ஜோக் பண்ணுவாங்க, கலர். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இதை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.